தமிழ்நாட்டில் கூடிய அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தற்போது மினரல் வாட்டருடைய குடும்பத்தில் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தற்போது இந்த மினரல் வாட்டருடைய ஆதிக்கமானது அதிகரித்து விட்டது. மினரல் வாட்டரை பயன்படுத்தும் மூலமாக நல்ல உடல் நலம் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது மினரல் வாட்டர்கள் என்றால் என்ன, இது அனைத்து வீடுகளிலும் இருக்கக்கூடியதுதான். அதை தாண்டி இது எப்படி உற்பத்தி ஆகிறது, இது எப்படி இது தயாரிக்கிறார்கள் என்பது குறித்து முதலில் பார்ப்போம். இதனுடைய மேலாளர் அவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சில தகவலை பெறலாம். சார் வணக்கம். மினரல் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத குறித்து சொல்லுங்க. இப்போ இங்க எங்கிருந்து இப்ப முதல்ல தண்ணி இங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்ற உரியப்படுகிற தண்ணீர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு உங்களுடைய திட்டங்கள் என்ன, எப்படி இது முறையாக மினரல் வாட்டராக மாறுது அப்படிங்கறத குறித்து ஒரு தெளிவான விளக்கம். கண்டிப்பா சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் இது மினரல் வாட்டர் கிடையாது, இது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, இது மல்டி ஃபில்ட்ரேஷன் மெத்தடு, அந்த வழியில ஃபில்டர் பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க. அது தெளிவாக இது என்ன, இது இப்ப இருக்கிறதுல இந்த டேங்க் என்ன அப்படிங்கறது ஒரு தெளிவா ஒரு முறையா சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா இது SS 304 டேங்க். இது இருக்கிற ஒரு டேங்கோட கெப்பாசிட்டி 16,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. அடுத்தது ஸ்டோரேஜ் டேங்க் 2, அடுத்தது ஸ்டோரேஜ் டேங்க் 3, மொத்தம் 3 டேங்க் வச்சிருக்கோம். மொத்தம் 45 லிட்டர் 1000 லிட்டர் உள்ளது. இது ஸ்டோரேஜ் டேங்க். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் விரிவா சொல்றேன். இதுல தண்ணீர் வந்துருச்சு அப்படின்றீங்க, இது நீங்க தெளிவா சொல்லலாம் அப்படின்றப்ப இதுல இருந்து இங்க எதற்கு போகுது, இது என்ன டேங்க் அப்படிங்கிறது? கண்டிப்பா. இப்ப நாங்க போர்ல இருந்து எடுக்கிற வாட்டரை ஒரு சம்புல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த சம்புல குளோரினேஷன் பண்றோம். என்ன குளோரினேஷன் பண்றோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமா வீடுகள் எல்லாம் என்ன கார்பரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி போடுறது டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குளோரினேஷன் பண்றாங்க நகராட்சி மாநகராட்சியில எல்லாம். அதே மாதிரிதான் இங்க வாட்டர் ஃபீல்டுலயும் குளோரினேஷன் பண்றாங்க. அங்க சாலிடா யூஸ் பண்ணுவாங்க, இங்க நம்ம லிக்விடா யூஸ் பண்றோம். என்ன கெமிக்கல் பாருங்கன்னா சோடியம் ஹைபோ குளோரைடு அப்படின்றது, ஹைபோ ஷார்ட்டா ஹைபோ அப்படின்னுவோம். அது என்ன பண்ணும்னா குளோரினேஷன் தான், அது டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும். வாட்டர்ல இருக்கிற ஆர்கானிசம் எல்லாத்தையுமே கில் பண்ணிடும் பேசிக்கலா. சோ அந்த ஸ்டேஜ் அதுல இருந்து எடுக்கிற வாட்டரை இந்த சாண்ட் ஃபில்டர் அப்படின்ற வெசல்ல நம்ம ஃபீட் பண்றோம். இந்த சாண்ட் ஃபில்டர்ல என்ன லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னா பெப்பிள்ஸ், அதாவது கூழாங்கல், தமிழ்ல சொல்லுவோம் கூழாங்கல். இந்த கூழாங்கலை லேயர் லேயரா 1/2 1/2 வச்சிருக்கோம். இது எப்படி வச்சிருக்கோம்னா டென்சிட்டி படி வச்சிருக்கோம். அதிகமான டென்சிட்டியை டாப் லேயர்லயும் பாட்டத்திலையும் கிரானுலஸ் எல்லாம் டாப்லயும் வச்சிருக்கோம். வாட்டர் எப்போதுமே டாப் டு பாத் வரும். இது நாங்க பேக் வாஷ்ன்ற மெயின்டெனன்ஸ் மூலியமா கீழ இருந்து வாட்டரை ஃபிளஷ் பண்றோம். அப்படி பண்ணும்போது இது வாட்டர்ல இருக்கிற சஸ்பெண்டட் சாலிட்ஸ், அப்படின்னா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிருக்க வுட்டு ரேப்பர் இந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் இந்த சாண்ட் ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர். கார்பன் ஃபில்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆக்டிவேட்டட் கார்பன், சார்கோல், கரித்தூள் இருக்குங்களா, அதுதான் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதையும் பிசிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான் ரிமூவ் பண்ணும். அதாவது ஓடர், கலர், இது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணும் கார்பன் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். ஏன் ஓடரையும் ரிமூவ் பண்ணணும், ஓடரையும் கலரையும் ரிமூவ் பண்ணணும்னா, இப்ப நாங்க போர்ல இருந்து எடுக்கிற வாட்டர், அதனால கலர் கிளியரா இருக்கும். இதே இது லேக்கு, பாண்டு, வெள்ளு இது மாதிரி ஏரியால இருந்து எடுக்கிற வாட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர்டா இருக்கும், கிரீனிஷா இருக்கும், ப்ரௌனிஷா இருக்கும், எல்லோயிஷா இருக்கும். அந்த மாதிரி வாட்டரை நம்ம ட்ரிங்கிங் வாட்டரா யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அதனால இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் வச்சு கலரையும் ஓடரையும் ரிமூவ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மைக்ரான் ஃபில்டர், 10 மைக்ரான் 5 மைக்ரான் அப்படின்னு இருக்கும். இது மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் ஃபில்டர் பண்ணக்கூடியது. இதுக்கு உள்ள கேட்ரேஜ் அப்படின்றது, இது என்ன மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்கன்னா பாலிப்ரோபிலீன் அப்படின்ற மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க. இது நாங்க வேரியேஷன் வவுண்டட் டைப் வச்சிருக்கோம். கேட்ரேஜ் 10 மைக்ரான் 5 மைக்ரான். 10 மைக்ரான்ன்றது எங்களோட வாட்டர்ல 10 மைக்ரான் எபோ இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே ஃபில்டர் பண்ணிரும். அடுத்தது அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது 5 மைக்ரான். 5 மைக்ரான் இருக்க ஆர்கானிசம் எல்லாம் 5 மைக்ரானுக்கு எபோல இருக்கிறத ஃபில்டர் பண்ணிரும். அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறத இந்த மெம்பரேன் RO, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா ஃபில்டர் பண்றோம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா அந்த ப்ளூ கலர் கார்பன் ஃபில்டர், சாண்ட் ஃபில்டர், இது ரெண்டுமே பிசிக்கல் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் பண்ணக்கூடியது. அடுத்தது மைக்ரான் ஃபில்டர், இது பயாலஜிக்கல் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் பண்ணக்கூடியது. இந்த RO, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், இந்த ப்ராசஸ் கெமிக்கல் ப்ராசஸை ஃபில்டர் பண்ணக்கூடியது. அதாவது இது இந்த 4 ஃபில்ட்ரேஷன்ல இருந்தும் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. டிடிஎஸ்ல பிஹெச்லயும் சரி, டிடிஎஸ்லயும் சரி. டிடிஎஸ்ன்றது டோட்டல் டிசால்வ்ட் சாலிட். நம்ம வாட்டர்ல உப்பு இருக்கு இல்லீங்களா,
அந்த உப்பை தான் டிடிஎஸ் சொல்றோம். இந்த 1 லிட்டர் வாட்டர்ல எவ்வளவு உப்பு மிக்ஸ்டு ஆயிருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்றது டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ் சாலிட். இந்த டோட்டல் டிசால்வ் சாலிட் உப்பு மினரல்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே மீனிங் தான். இதை வந்து இந்த ஆர்ஓ சிஸ்டம் ஃபில்டர் பண்ணிடும். இந்த ஆர்ஓ சிஸ்டம் இன்புட்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டிடிஎஸ் இருக்கும். எங்களோட ஏரியால 1900 இருக்கு டிடிஎஸ் அப்படின்னா இன்புட்ல 1900 இருக்கிறது, ஆப்டர்ல வெறும் 50 இருக்கும். அப்ப இங்க வந்து 2 லேயரா 2 செப்பரேஷன் இருக்கு. ஒன்னு ரிஜெக்ஷன் வாட்டர், ஒன்னு ஃபில்டர் பர்மிட் வாட்டர் அப்படின்னு இருக்கு. இந்த ரிஜெக்ஷன் வாட்டர்ல வந்து டிடிஎஸ் பாத்தீங்கன்னா எபோவ் 1900 மேல இருக்கும். அதே பர்மிட் வாட்டர்ல 50 இருக்கும். அதுக்கு அடுத்தது அல்ட்ரா வயலட் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிசம்லாம் கில் பண்ணிரும். ஒரு வேவ்லென்த்தோட ஒரு வேவ்லென்த் 240 வேவ்லென்த், மொத்தம் 5 லேம்ப் இருக்கு. 1000 மேல இருக்கும், எபோவ் 1000 மேல இருக்கும். அதுல வந்து வாட்டர்ல மிக்ஸ்டா இருக்கிற ஆர்கானிசம்லாம் கில் பண்ணிரும். அல்ட்ரா வயலட் ஆன்லைன் ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஓசனேட்டர். ஓசனேட்டர் அப்படின்றது வாட்டரோட செல்ஃப் லைஃபுக்காக கொடுக்கிறது. செல்ஃப் லைஃப்னா நம்ம வந்து எக்ஸ்பைரி கொடுக்குறோம் இல்லைங்களா வாட்டர்ல, அந்த செல்ஃப் லைஃப் அதை மெயின்டைன் பண்றதுக்காக ஓசனேட்டர்ன்றது. ஓசனேட்டர் சாதாரண ஆக்சிஜன், அட்மாஸ்பியரிக்ல இருக்கிற ஆக்சிஜன் O2 சொல்லுவோம். அதை கம்ப்ரஸர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஜெனரேஷன் மூலியமாக ஓசனேட்டர் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலியமா ஆக்சிடேஷன் பண்ணும்போது O3 கன்வெர்ட் ஆகுது. அந்த O3 கேசியஸ் ஸ்டேஜ்ல வாட்டரும் கேசியஸும் மிங்கிள் பண்ணி வெஞ்சூரி மெத்தட்ல நாங்க ப்ராசஸ்ல பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இதனுடைய நிலை எப்படி இருக்கு? இப்போ நீங்க வந்து அந்த கெமிக்கல் எப்படி அது எப்படி ப்ராசஸ் பண்றீங்க, எப்படி பியூரிஃபைட் பண்றீங்க அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்க. அப்படின்றப்ப அதை தாண்டி அடுத்தது இது வந்து எப்படி கொண்டு போறீங்க, இது எப்படி வந்து வாஷ் பண்றீங்க அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். மேலும் வந்து இது எப்படி அடுத்த கட்டமா இருக்கு, இது எவ்வளவு பேர் வந்து இங்க வந்து இந்த பணியில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப நாங்க மேல ஸ்டோரேஜ் பண்ண அந்த டேங்க்ல இருந்து கீழே பைப் லைன் மூலியமா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்துரும். அந்த ஒவ்வொரு செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் 20 லிட்டர் பிடி கேன், 20 லிட்டர் கேன் இருக்குல்ல, வீட்டுங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்றாங்க இல்லையா, 20 லிட்டர் கேன் பிடி 20 லிட்டர் கேன் சப்ளை பண்றாங்க இல்லையா, அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 20 லிட்டர் கேன்ல 20 லிட்டர் கேன் ப்ராசஸ் பண்றது எப்படி அப்படின்றத, எப்படி வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அதை தாண்டி சொல்லுங்க சார். இப்போ வந்து 20 லிட்டர் கேன் அப்படின்றப்போ இப்போ இது வந்து இப்போ ஒரு நாளைக்கு அந்த நேரங்களில் பார்க்கும்போது 20 லிட்டர் கேன் ஒரு நாளைக்கு வந்து இங்க எவ்வளவு கேன் சார், நீங்க ஒரு மேனேஜர் அப்படின்றப்போ இதை நீங்க தெளிவா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ இங்க திருச்சி இதனை சுற்றி எத்தனை இடங்களுக்கு வந்து இது கொண்டு போறீங்க அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்க. இது எவ்வளவு கேன்ஸ் ஒரு நாளைக்கு போகுது அப்படின்னு சொல்லுங்க. வீடுகளுக்கு எவ்வளவு சப்ளை பண்ணுங்க? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னாக்க எங்களோட ப்ராசஸிங் வந்து 10,000 இருந்து 20,000 லிட்டர் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ நாங்க ப்ராசஸ் பண்ற வாட்டரை பேக் பண்ண பின்னாடி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 இருந்து 2500 கேன் வரைக்கும் நாங்க வந்து வீடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது புள்ளிவரம் தமிழகத்துல எவ்வளவு இது மாதிரி வந்து எவ்வளவு ஃபேக்டரிஸ் இருக்கு? இப்போ ஏறக்குறைய வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 8 கோடி மக்கள் வந்து இதுல எவ்வளவு பேர் அதை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுல சொல்லுங்க சார். இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்க இப்போ முக்கால்வாசி மக்கள் வந்து இப்போ நல்ல தண்ணி கிடைக்கிறது கிடையாது. அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. சார் சொல்லுங்க. இப்போ அதை தொடர்ந்து நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கிருந்து பியூரிஃபைட் பண்ணி இங்க வருது அப்படின்றப்போ இங்கிருந்து என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அது வந்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இங்க எங்களுக்கு வந்து டீலர்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க வந்து எங்களுக்கு வீடுகள்ல கலெக்ட் பண்ற எம்டி கேன்ஸ் அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டு அந்த கேனை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேனோட இதை பார்ப்போம், தன்மையை பார்ப்போம். அந்த கேனு கிளியரா இருக்கா, இல்ல டர்பிடிட்டா இருக்கா, இல்ல கேன் எம்டி கேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிடக்கும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிடக்கும். அதே மாதிரி பங்கை எல்லாம் உருவாகி இருக்கும். கேன் வந்து ரொம்ப சைக்கிள்னா அந்த கேனோட கெப்பாசிட்டி இருக்காது. அந்த மாதிரியான கேன்லாம் வரும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நாங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். அதை மீறி வர்ற நல்ல கேன் எல்லாம் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் வாஷ் அப்படின்றத வாஷ் பண்ணுவோம். அவுட்டர் வாஷ் அப்படின்றது என்ன பண்ணுவோம், கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணுவோம். அது ஹைபோ போடுவோம் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல. அப்ப அதுலயும் எஸ்கேப் ஆகாத, கிளியர் பண்ண முடியாத சில பார்ட்டிகல்ஸ் கேன்லாம் இருந்ததுன்னா அதை ஆசிட் HCl என்ற ஆசிட போட்டு கிளியர் பண்ணுவோம். அதுல எப்படியா இருந்தாலும் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் ரா வாட்டர் ரா வாட்டர்ல பண்ணுவோம். இந்த ரா வாட்டர்ன்றது
ஹைட்ரஜன் பெராக்சைடு கலந்த வாட்டரா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எல்லாம் நீங்க மெடிக்கல் எல்லாம் பாத்திருப்பீங்க, டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஹைட்ரஜன் இது வந்து கிருமி நாசினின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக அது ரா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நாங்க இங்க அவுட்டர் வாஷ் பண்ணுவோம். அவுட்டர் வாஷ் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கேன் இன்னர் வாஷ் வந்து ப்ராடக்ட் வாட்டர் ஹாட் வாட்டர் கொடுத்து வாஷ் பண்றோம். அப்படி வாஷ் பண்ணும்போது ப்ராடக்ட் அதுக்கு அடுத்தது ஃபில்லிங் வந்து ப்ராடக்ட் வாட்டர் கொடுத்து வாஷ் பண்றதுனால கண்டாமினேஷன் ஆகாம இருக்குன்றதுக்காக ஃபைனல் ஸ்டேஜ்ல நாங்க வந்து ஹாட் வாட்டர் ப்ராடக்ட் வாட்டர் கொடுத்து வாஷ் பண்றோம். அது அந்த ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே அடுத்தது ஃபில்லிங் வந்துடும். ஃபில்லிங் செக்ஷன்ல மேனுவல் ஃபில்லிங் செக்ஷனு அடுத்து அந்த கேன் வர வெயிட்டி கேன் வர்றதுல மேனுவல் ஃபில்லிங் தான் பண்றோம். அது பாத்தீங்கன்னா மேல ஸ்டோரேஜ் டேங்க் பாத்தீங்களா ப்ராசஸ்ல அந்த டேங்க்ல இருந்து பைப் லைன் மூலியமா வாட்டர் இங்க வந்துடும். இதுல எந்த வித இதுவுமே பண்றது இல்ல, நாங்க கெமிக்கல்ஸோ அதற்கு எதுவுமே பண்றது இல்ல. அப்படியே ஃபில்டர் பண்ணி ரா வாட்டரை எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்படியே கேன்ல அடைச்சு கொடுக்குறோம். அதனாலதான் இது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், நாட் மினரல் வாட்டர். இதே மாதிரி நிறைய பேர் என்ன மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லாதனால எல்லாமே மினரல் வாட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது மினரல் வாட்டர் இல்ல. மினரல் வாட்டர் அப்படின்றது சம் மினரல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க வாட்டர்ல, கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் ஆட் பண்றது மினரல் வாட்டர். இது வந்து ஜஸ்ட் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஃபில் பண்ற வாட்டர் பாருங்க, எங்களோட அந்த கேப் வந்து இது மாதிரி ஃபில் ஆகி வர கேன்ல இந்த மாதிரி கேப் இதை பாத்தீங்கன்னா பேட்ச் நம்பரு, டேட்டு, எம்ஆர்பி இது எல்லாமே போட்டிருப்போம். அத கேப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் யாருமே ப்ரோ உடைக்க கூடாது, அது கம்பெனி டு டைரக்டா கஸ்டமர்கிட்ட தான் போகணும். இதுக்கு இடையில எந்த வித மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கேப் அடுத்தது ஸ்லீவ் போட்டு பக்காவா நாங்க வெளியில அனுப்பி விடுறோம். அது டீலர்கிட்ட அனுப்பிடுவோம். டீலர் வந்து டைரக்டா கஸ்டமர்கிட்ட செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து இப்போ இது வந்து முழுமையா வந்து இது ஒரு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரா வந்து மாறிடுது. அப்படின்றப்ப அதுக்கப்புறம் தான் நீங்க இதை வந்து கொண்டு போறீங்க அப்படிங்கிறது ஓகே, ஒரு நல்ல விஷயம். இது முழுமையா வந்து எல்லா தகவலும் சொன்னீங்க, உங்களுடைய நன்றி சார். சார் நீங்க சொல்லுங்க சார், இப்போ வந்து இதுல வந்து கெமிக்கல் என்ன? இப்போ வந்து இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்வி நீங்க தான் சொல்லணும். அப்படின்றப்போ ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தயாரிச்சு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் வந்து இந்த வந்து கொடுக்கணும். இது அப்புறம் குடிச்சாதான் அது வந்து நல்ல குடிநீர் அப்படிங்கிறதுக்கான தரம் இருக்கு. அப்ப உடனுக்குடன் கொண்டு போய் கொடுக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? உடனுக்குடனே கொடுக்க கூடாது. நாங்க ஒரு பேட்ச்லயும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஆக்குற வாட்டர் 48 மணி நேரம் கழிச்சு தான் நாங்க கொடுக்கறோம். நாங்க ப்ரொடக்ஷன் பண்ண வாட்டரை 48 மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்கறோம். ஏன்னா நாங்க ஒரு பேட்ச் ஃபில் பண்ணோம்னா ஒரு பேட்ச்ல இருந்து சாம்பிள் எடுத்து வச்சிருவோம். அந்த சாம்பிள் எடுத்து வைக்கிற இது வந்து அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு மைக்ரோபயாலஜில இருந்து அவங்க அப்ரூவல் கொடுத்த பின்னாடி தான் நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம். இப்ப இங்க இருக்க ஸ்டாக் எல்லாமே இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி பிடிச்சது. உடனே பிடிச்சி கொடுக்க கூடாது. ஐஎஸ்ஓ தரம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறைகள் வந்து திடீர்னு ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. இதுல வந்து ஐஎஸ்ஓ இல்ல, இது வந்து தரமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய போலிகளும் உருவாயிடுச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு நிறுவனம் நடத்திருக்கீங்க அப்படின்றத தவிர்த்து போலிகள் வந்து அதிகமா இருக்கு. இதுதான் பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து போலிகள் மூலமா தான் உண்மையான நிறுவனத்தை கூட நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றப்ப அந்த போலிகளை எப்படி கண்டறியறது, இதுல எப்படி கண்டறிய முடியும், ஒரு சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும்? இதுல அவங்க பார்க்க வேண்டியது இந்த ஐஎஸ்ஐ முத்திரையிட்டு இருக்கணும் ஒன்னு. அது ஐஎஸ்ஐ அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களோட முத்திரையும் பெற்றிருக்கணும். இந்த தரமான குடிநீருக்கு வந்து ஐஎஸ்ஐயும் எஃப்எஸ்எஸ்ஐயும் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அந்த நிறுவனமான தண்ணியை மட்டும்தான் வாங்கணும். அது பொதுமக்கள் பார்த்து வாங்கணும். பல தகவல்கள் வந்து கொடுத்திருக்காங்க தேவேந்திரன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான ஒரு மினரல் வாட்டர், அதாவது இவங்க சொல்றது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்பது இந்த பேக்டு வாட்டர்னு சொல்றாங்க. இது வந்து மினரல் வாட்டர் இல்ல அப்படின்னு தாண்டி தான் சொல்றாங்க. அப்படின்றப்போ இது வந்து போலிகளும் அதிகமாக உருவாயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியினுடைய ஒரு கோணமாக பார்க்கப்படுகிறது. இதை களைவதற்கும் அவர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்காங்க. ஐஎஸ்ஓ சான்றிதழ் நிச்சயமாக இருக்க வேண்டும், ஐஎஃப்எஸும் இந்த கோடும் இருந்தால் மட்டுமே இது தரமான ஒரு குடிநீராக கருதப்படும் என தெரிவித்திருக்கார்கள்.